ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் செவிச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரயில்வே துறையில் இன்டகிரேட் கோச் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள், சென்னை. அங்கேருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. இது ஜாப் கிடையாதுங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் தான். உங்களுக்கு ட்ரைனிங் மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 12/7/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 11/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷருக்கு மொத்தமாக 320 வேக்கன்சியும், எக்ஸ்ஐடிக்கு 670 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், பெயிண்டர், வெல்டர் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து எம்எல்டி ரேடியாலஜி மற்றும் எம்எல்டி பேத்தாலஜி, பிஏஎஸ்சி அப்படின்ற மாரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ரெண்டிஸ்ஷிப் மாரி. முக்கியமான இன்ஃபர்மேஷன், கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங்லாம் முடித்தவங்க, இதுக்கு முன்னாடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி அந்த எம்எல்டிக்கான பதவி இருக்குது பாருங்கள், ரேடியாலஜி பேத்தாலஜி, அதுக்கு மட்டும் 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடிஐ முடித்தவங்க 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஐடி, அதாவது 10th மட்டும் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க 15 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடிஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஐடிஐனா ஐடிஐ முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் மற்றும் மெக்கானிஸ்ட், இந்த 3 பதவிக்கான கல்வி தகுதி 10th முடிச்சிருக்கணும். 10th சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் பார்த்தா இந்த சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சிருக்கீங்க, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் அப்படின்னா 10th முடிச்சுட்டு இந்த ட்ரேடில் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராமிங் மற்றும் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு 10th முடிச்சுட்டு என்ன ட்ரேட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அல்லது டேட்டாபேஸ் சிஸ்டம் அசிஸ்டன்ட் அல்லது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அசிஸ்டன்ட், இதெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தா ஐடிஐ முடித்தவங்களுக்கு எக்ஸ்ஐடிஐ கேட்டகரி. ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. இப்போ இந்த கோர்ஸ் நான் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. எக்ஸ்ஐடிஐ அப்படின்னா அந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிட்டோம். ஃப்ரெஷர்னா அந்த ட்ரேட்லாம் முடிச்சிருக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, வெல்டர் வரைக்கும் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த எம்எல்டி ரேடியாலஜி மற்றும் பேத்தாலஜிக்கு 12th முடிச்சிருக்கணும். 12th கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 12th அந்த கேட்டகிரி. உங்களுக்கு 1 இயர் பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்ஐடிக்கு 1 இயரும் ஃப்ரெஷருக்கு 2 இயர்ஸும் பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 2 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஓகே, ட்ரைனிங் எடுக்க சொல்ல உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஃப்ரெஷருக்கு, அதாவது 10th 6000 ரூபாய், ஃப்ரெஷர் 12th 7000 ரூபாய், எக்ஸ்ஐடிக்கு பார்த்தா 7000 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுக்கப்படும். டியூரிங் த செகண்ட் இயர் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தேர் ஷால் பி அன் இன்க்ரீஸ் ஆஃப் 10% in the prescribed minimum stipend amount. அதாவது பார்த்தா உங்களுக்கு ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ட்ரைனிங் இருக்க போது. 1 வருஷம் மட்டும் 6000 ரூபாய், 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயரில் இதுலேருந்து 10% அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், pb.icf.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கவங்க மட்டும் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு
எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக மட்டும்தான் அனுப்பப்படும். அதேமாதிரி எலிஜிபிள் லிஸ்ட்டை வந்து பார்த்தா வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக நீங்கள் வெப்சைட் செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு த மெரிட் லிஸ்ட் வில் பி பேஸ்ட் ஆன் த மார்க், அதாவது 10th மதிப்பெண் அடியில். ஸோ யார் 10th அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு எக்ஸாமோ எதுவுமே கிடையாதுங்க, டேரெக்டாக மெரிட் லிஸ்ட் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ்ஷிப்கான ப்ரோக்ராம் தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1010 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கான இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்க போது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதுதாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ஐடி அதாவது ஐடிஐ முடித்தவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும், ஃப்ரெஷராக இருக்கவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தாங்க. நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டு மதர் நேம், அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா எஸ்ஆன்னு கொடுத்துட்டு, ஸோ ஃபாதர் மதர் ஏதாச்சும் ரயில்வே எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர்னு சைட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு எந்த கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஆதார் நம்பர் என்ன, அதேமாரி ஜெண்டர் என்னன்னு கொடுத்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. அங்காடிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய பின்கோடு கொடுத்துட்டு அட்ரஸ் தான், ஃபுல் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் ஒன்றில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, எல்லாமே ஃபுல் அட்ரஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, ஸ்டேட் என்ன, மொபைல் நம்பர், மெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்றவங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானுங்க. 10th இன்ஃபர்மேஷன். ஸோ 10th நீங்கள் எக்ஸாம் எப்போ பாஸ் பண்ணீங்க, அதாவது எந்த நார்மலாக எஸ்எல்சியா சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிட்டு அப்டேன் மதிப்பெண், ஸோ 10th அதிகபட்ச மதிப்பெண் 500 சைட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஒருவேளை நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, எனக்கு வந்து அந்த எம்எல்டிக்கான கோர்ஸ் நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க, ரேடியோலஜி மற்றும் பேத்தாலஜி கோர்ஸ் படிக்க ஆசைப்படுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 12th முடிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷுட் ஹேவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கேட்டிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு 12th சிபிஎஸ்சின்னு கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் என்ன இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ மதிப்பெண், 600 எடுத்தவங்க 600 சைட் பண்ணிட்டு அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதை ஃபில் பண்ணிட்டு நார்மல் கேட்டகிரி 100 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ மட்டுமே அப்லோட் பண்ணால் போதுமானது, வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லைங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் 10th மதிப்பெண் ஏற்ற மாரி அவங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் மதிப்பெண் என்ட்ரு பண்ணுறீங்க, அதை வச்சு மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதேமாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஐடிஐ முடித்தவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த எக்ஸ்ஐடி ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதேமாரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ ஸோ ஃபைனலாக இதில் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுபடும். ஸோ 10th இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஐடியில் என்ன முடிச்சிருக்கீங்க அதை மட்டும் உங்களுக்கு வந்து கேட்கும். கார்பெண்டரா, ஃபிட்ரா அந்த மாதிரி முடிச்சுட்டு ஸோ பர்சன்டேஜ் என்ன, ஐடி சர்டிஃபிகேட் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதை மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. மீதி எல்லாமே ஒரே ப்ராசஸ் தாங்க. ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரிலேருந்து உங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.